Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இல்லை, சினிமா என்றாலே குடி கூத்து கும்மாளம், இது சாதாரண விஷயம். இரவு பார்ட்டி இல்லாத திரைப்படத்துறையே இல்லை. திரைப்படத்துறையை பொறுத்தவரை திரைப்படத்துறை ஆண் பொண் இரண்டு பேருமே இரவு வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை. அந்த இரவு வாழ்க்கையில் முழுக்க மது தான். ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ பார்ட்டி நடக்கும். ஷூட்டிங்கை விட பார்ட்டி தான் அதிகம். இவங்க திரைப்படத்துறைக்கு வர்றாங்க, பெருசாக வாய்ப்பு வரல. அதன் பிறகு சர்வைவல் ஆகணும், பணம் வேணும். அப்போது இவர்கள் சந்தித்த நபர்கள் பூரா போதை ஆசாமிகளாக இருக்கான். இந்த பெற்ற பையன், அதாவது மது குடித்தா அது ஒரு 8 மணி நேரம் இருக்கும், 10 மணி நேரம் இருக்கும். இந்த போதை நாள் கணக்காக இருக்கும். நீங்கள் அது அபின், ஹெராயின், இதெல்லாம் விலை மதிப்பற்ற ஐரோப்பா நாடுகளில் பாவிக்கக்கூடிய பொருள். எல்லா நடிகர்களும், மேட்டுக்குடி நடிகைகளும், இயக்குநர்களும் எது அடிக்டாக இருக்கான்? இதில் தான். அப்போது பல லட்சக்கணக்கான ரூபா பொருளை ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகலாம். ஹெராயின் ஒரு கிலோவுடைய விலை 1.5 கோடி ரூபாய். 1 கிலோ 1.5 லட்சம் டாலர் ஐரோப்பா சந்தையில். சென்னையில் இருக்கிற திரைப்படத்துறை அத்தனையுமே உபயோகிக்கிறாங்க. இது அதிகார மையமாக இருக்கிற காரணத்தினால அங்கே காவல்துறை போகிறோம். ஸ்ரீகாந்துக்கு உதயநிதி நண்பராக இருந்தது தான் பிடிச்சிருக்க மாட்டாங்க. மஞ்சு கிருஷ்ணாவுக்கும் அந்த இன்னொரு துணை நடிகை 2 பேருக்கும் அரசியல் செல்வாக்கே இல்லை. மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள். மேட்டுக்குடியில் தான் அந்த பழக்கம். கீழே இருக்கிற நேரம் போய் 150 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சு படுத்துக்கிறான். திருமணமாகி 15 நாளில் டைவர்ஸ் ஆகி போச்சு. ஏன்? மணமகன் போதை பழக்கத்துக்கு அடிமை. ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமாவில் நிறைய விஷயங்கள் நம்மளால் எதிர்பார்க்க முடியாத நிறைய திருப்பங்கள், நிறைய ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துட்டே இருக்கும். இதில் போதைப் பொருள் அப்படின்றத பிரிக்கவே முடியறது இல்லை சார். ஒன்றும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட அஞ்சு கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு துணை நடிகை மாட்டியிருக்காங்க. அவங்களோட சேர்த்து 9 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி போதைப் பொருள் உபயோகிச்சு சிக்கினவர்களாக பார்த்துருக்கோம். ஏன் சினிமாவில் மட்டும் இப்படி நடக்குது? அதை மட்டும் ஏன் பிரிக்கவே முடியறது இல்லை சார்? இல்லை, சினிமா என்றாலே குடி கூத்து கும்மாளம், இது சாதாரண விஷயம். இரவு பார்ட்டி இல்லாத திரைப்படத்துறையே இல்லை. நீங்கள் ஒரு படம் புதுசாக கமிட் ஆனால் ஈசிஆர் பண்ணை வீட்டில் பார்ட்டி, அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுருவாங்க. அப்போது இந்த நடிகர்கள் இவர்களுடைய பொழுதுபோக்கே இந்த மது தான். நீங்கள் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது கிரியேட்டிவ். நீங்கள் இப்போ போதையை போட்டால் தான் சிந்திக்க முடியும். நீங்கள் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு? கோப்பையிலே என் குடியிருப்பு, நான் குடிக்காமல் இருக்க முடியாதியா? அப்போதான் இந்த மைண்டு ஒர்க் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது இவர்கள் உருவாக்குவது. நீங்கள் சிந்தனையாளர்கள் பூரா குடிச்சிட்டா சிந்திக்கிறான். டாஸ் கேபிட்டல் எழுதின மாமனிதன் மார்க்ஸ் என்ன போதையிலேயாவோ எழுதினார்? அப்படிலாம் இல்லை. சாக்ரட்டிஸ் என்ன மது போதையிலே எழுதினார்? திருவள்ளுவர் கல்லுண்ணாமே கல்லு குடிக்காதேடாங்கிறார். அப்போ சிந்தனைக்கும் மதுவுக்கும் தொடர்பே இல்லை. இவர்களை பொறுத்தவரை, இந்த திரைப்படத்துறையை பொறுத்தவரை திரைப்படத்துறை ஆண் பொண் 2 பேருமே இரவு வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த இரவு வாழ்க்கையில் முழுக்க மது தான். நீங்கள் ஈசிஆர் பண்ணை வீடுகள் அத்தனையுமே எதற்காக பதிவு செய்யப்படுதுன்னா, இரவு விருந்துக்காகவே 100க்கும் மேற்பட்ட ரெசார்ட்டுகளோ பண்ணை வீடுகளோ திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை நம்பியே இருக்கு. எப்படி பார்ட்டிக்கு வந்துருவாங்க. பார்ட்டி என்பது
ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ பார்ட்டி நடக்கும். ஷூட்டிங்கை விட பார்ட்டி தான் அதிகம். இந்த கலாச்சாரம் வந்த பிறகு சாதாரண கடைநிலை ஊழியர்லேருந்து உதவி இயக்குனர்கள் இருந்து இந்த பழக்கம் தொத்திக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த 5 கிருஷ்ணா இது வழக்கு கூட இவங்க திரைப்படத்துறைக்கு வர்றாங்க, பெருசாக வாய்ப்பு வரல. அதன் பிறகு சர்வைவல் ஆகணும், பணம் வேணும். அப்போது இவர்கள் சந்தித்த நபர்கள் பூரா போதை ஆசாமிகளாக இருக்கான். போதை ஆசாமின்னா எப்படி போதை ஆசாமி? இந்த பெற்ற பையன், அதாவது மது குடித்தா அது ஒரு 8 மணி நேரம் இருக்கும், 10 மணி நேரம் இருக்கும். இந்த போதை நாள் கணக்காக இருக்கும். ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். வாசம் அடிக்காது, வெளியில் தெரியாது. அப்போ இதற்காக நீங்கள் நம்ம சின்மயி அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, நடக்கிற எல்லா பார்ட்டியிலுமே வெள்ளி தட்டில் வச்சு கொடுப்பாங்க. அந்த போதையை எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோம். நீங்கள் அது வந்து அபின், ஹெராயின் இதெல்லாம் விலை மதிப்பற்ற ஐரோப்பா நாடுகளில் பாவிக்கக்கூடிய பொருள். நீங்கள் ஒரு கிராமே அது $10. ஒரு கிராம் உலகத்திலே பெரிய கடத்தல் தங்கமோ வைரமோ வைடூரியமோ அல்ல, இந்த ஹெராயின் தான், போதைப் பொருள் தான். பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த போதைப் பொருள் தான் பல நாள். இப்போ வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை கடத்திட்டு போனதை அமெரிக்கா என்ன சொல்கிறான், வெனிசுலாவை சுற்றி போதை கப்பல் போதுங்கிறான். அப்போ தங்க கப்பலை சொல்லாவ, வைர கப்பலோ தாமிர கப்பலோ அல்லது செம்பு கப்பலோ இல்லை, என்ன கப்பல்? இதெல்லாம் விட எது விலை மதிப்புள்ளது? போதைப் பொருள். ஒரு ஜனாதிபதியை இன்னொரு நாட்டு ஜனாதிபதி கடத்துவதற்கு என்ன காரணம் சொல்றா? போதைப் பொருள் வந்து அவங்களோட சார்பா இருந்துட்டு இருக்கு. அப்ப வெனிசுலா பகுதியில் அத்தனை கடத்தல் கப்பல்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதே வெனிசுலா அதிபர் மதுரா தான் கொடுக்குறாரு. அதனாலதான் இவரை கடத்துறங்கிறான். தங்கம் கடத்தினா பரவாயில்ல, இப்போ விலை உயர்ந்த பிளாட்டினங்கள் அதெல்லாம் இல்லை. அதை விட இதுதான் பெட்ரோல் கடத்தினது இல்லை. பெட்ரோல் டீசல் குரூட் ஆயில் போதை கடத்துறாயா, அதுதான் பெரிய பிசினஸ். உலகம் முழுக்க போதை ஆசாமிகள் தான் சொந்த விமானத்தை வச்சிருக்கான், சொந்த ஹெலிகாப்டர் வச்சிருக்கான், படகு பண்ணை வீடு வச்சிருக்கான். ஒரு பெரிய பண்ணை வீடே நகர்ந்துட்டு போகுது கடல்ல. யார் வச்சிருக்கா? போதை ஆசாமிகள். அப்போ மிகப்பெரிய வர்த்தகமே உலகத்தில் தடை செய்யப்பட்ட வர்த்தகமே இந்த போதை தான். அப்போ 5 கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கேரளாவுக்கு போயிடுச்சு, ஒன்றும் சினிமா வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம இனிமேல் போதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா நடிகர்களும் மேட்டுக்குடி நடிகைகளும் இயக்குனர்களும் எது அடிக்டாக இருக்கான்? இதில் தான். அப்போது இது பொருளும் பெரிய மூட்டை முடிச்செல்லாம் இல்லை, சும்மா சின்ன இப்போ ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற பல லட்சக்கணக்கான ரூபா பொருளை ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகலாம். ஹெராயின் வந்து 1 கிலோவுடைய விலை 1.5 கோடி ரூபாய். 1 கிலோ $1.5 லட்சம். ஐரோப்பா சந்தையில், ஐரோப்பா சந்தை அமெரிக்க சந்தைகளில் $1.5 லட்சம். $1.5 லட்சம் $1.5 கோடி ரூபா. இங்கே நம்ம கணக்கு 1.5 கோடி ரூபா. ஒரு $1 88-90 ரூபா இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் 120 ரூபா இருக்கு. அப்போ 1 லட்சம் பவுண்ட்ஸு 1.5 கோடி. அப்போது இந்த போதை பொருள்களை சென்னையில் இருக்கிற திரைப்படத்துறை அத்தனையுமே உபயோகிக்கிறாங்க. இது அதிகார மையமாக இருக்கிற காரணத்தினால அங்கே காவல்துறை போகிறதில்லை. இப்போ 5 கிருஷ்ணா காவல்துறை பின்னணி இல்லை. அதே போல் ஒரு நடிகரை முதல்ல பிடிச்சாங்கல்ல, ஸ்ரீகாந்துக்கு உதயநிதி நண்பராக இருந்தது தான் பிடிச்சிருக்க மாட்டாங்க. உதயநிதி அவருக்கு நண்பராக இல்லை, மீதி அத்தனை பேருக்கு நண்பராக இருக்கார்.
இப்போ நண்பர் உதயநிதி நண்பர்னா காவல்துறை அங்கே போகாது. அஞ்சு கிருஷ்ணாவுக்கும் அந்த இன்னொரு துணை நடிகை 2 பேருக்கும் அரசியல் செல்வாக்கே இல்லை. அரசியல் செல்வாக்கு இருந்தால் காவல்துறை அங்கே கைகட்டி நிற்கும், அந்த பார்ட்டிக்குள்ளேயே போகாது. ஈஸியாக நடக்கிற பண்ணை வீடுகளில் எந்த காவல்துறை போகுது? அங்கே என்ன நடக்குதுன்னு யாராவது கேட்க முடியுமா? பண்ணை வீட்டு முதலாளிகள் பூரா என் முதலமைச்சர் வீட்டை தட்டிடுவான். பண்ணை வீட்டு முதலாளிகள் வாடகையே 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாடகை. நீங்கள் பண்ணை வீடுகளில் நடக்கிற பார்ட்டிக்கு செலவு 1 லட்ச ரூபா ஆகும். அப்போ பல லட்சம் செலவு செய்கிற அந்த பண்ணை வீட்டு உரிமையாளர்களை நீங்கள் காவல்துறை நீங்கள் அதிகமான காவல்துறைக்கு நீலாங்கர காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆணையாளர் இவர்களுக்கு தான் 25 லட்ச ரூபா டிமாண்ட். அங்கே வரணும்னா 25 லட்ச ரூபா கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் நடிகை பண்ணை வீடு, இப்போ இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி, குத்தாட்டம் கித்தாட்டம் எல்லாம் நடக்கும். அப்போ எந்த காவல் அங்கே மாமூல் கொடுத்துட்டு தான் அந்த வேலையை செய்வான். அதனால் அங்கே தான் பல லட்ச ரூபா. நீலாங்கர ஸ்டேஷனுக்கு போகணுமா இன்ஸ்பெக்டரா, 25 லட்சத்தை வெட்டு கொடுத்தா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஏதாவது ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி கமிஷனரை பிடிச்சி அங்கே போக முடியும். அப்போது டிமாண்ட் இருக்கு. ஏன் பூரா மது விருந்தை தாண்டி நீங்கள் அங்கே பெரிய போதை கலாச்சாரமே இருக்குது. அங்கே போய் நீங்கள் எங்கே வாய் ஊதுங்க, டெஸ்ட் பண்ணுங்க, பிளட் எடுக்கணும், யூரின் எடுக்கணும் சொல்ல முடியுமா? எல்லாம் பென்ஸ் கார், ஆடி கார், ரேஞ்ச் ரோவர் இப்படி. அப்போது அங்கே வருகிற ஆட்கள் பூராமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள். மேட்டுக்குடியிட்டு தான் அந்த பழக்கம் இருக்குது. கீழே இருக்கிற நேராக போய் 150 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சு படுத்துக்கிறான். அது மட்டும் தான். இது நீங்கள் பல ஆயிரம், நீங்கள் ஒரு கிராம் 10,000 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ 10,000 ரூபாய் யார் சாப்பிட முடியும்? இவர்கள் தான். நீங்கள் ஒரு பெரிய மதுரையில் ஒரு அரசியல் தலைவர், பெரிய தலைவர், அவருடைய மகன் இப்போ இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அழுதுட்டுருக்கார். தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் போச்சேன்னு அழுதுட்டுருக்கார். அப்போ இது எது வரைக்கும் போகுது? பெரிய அரசியல்வாதிகளுடைய மகன்கள் வீட்டு வரைக்கும் போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து நீங்கள் மணமகள் பக்கமும் பெரிய குடும்பம், மணமகன் பக்கமும் பெரிய குடும்பம், 2 பேரும் அரசியல்வாதிகள். ஆமாம், திருமணமாகி 15 நாளில் டைவர்ஸ் ஆகி போச்சு. ஏன்? மணமகன் போதை பழக்கத்துக்கு அடிமை, எந்நேரம் ட்ரக்ஸ் போட்டு படுத்துக்கிறான். அப்போ எப்படி எந்த வேலைக்கு போவான்? மருத்துவரத்தனைக்கு. பெரிய குடும்பம், டைவர்ஸ் ஆகி போச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த போதை பழக்கத்திலிருந்து மீளாமல் அவனை எந்த வேலையும் செய்ய வைக்க முடியாது. நீங்கள் போதை இருக்கானா இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் இந்த ட்ரக்ஸை சாப்பிட்டா அது அப்படியே கிருக்கிற ஏதோ ஒரு படத்தில் மயில்சாமி ரோட்டில் படுத்து கிடப்பார். ரோட்டில் போன வடிவேலு சோடா ஒன்று வாங்கி பாவம் படுத்து கிடக்கிறாரு, சோடா பிளீச்சுன்னு அடித்து தட்டி எழுப்புவார். அப்போ சொல்லுவார், ஏன்டா நான் சந்திர மண்டலத்துலேயும் செவ்வாய் மண்டலத்துலேயும் பறந்து போயிட்டு இருந்தேன், ஏன்டா எனக்கு எடுத்து விட்டாங்க. இப்போ அந்த கதை தான். அப்போது திரைப்படத்துறை மட்டும்தான் இதுக்கு சாபக்கேடு. இதில் திரைப்படத்துறையை இதிலிருந்து மீட்டெடுக்கவே முடியாது. அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த போதை பழக்கம் தொடர்ந்து இருக்கு. இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேணும்னு சொன்னால் அவர்களை 6 மாத காலம் ஹோமில் அடைச்சி வைக்கணும். இது சாத்தியமா? வாய்ப்பே இல்லை. முத்துக்குமார் இழந்தது இந்த மதுவில் தான். நல்ல கவிஞர், நல்ல சிந்தனையால். மணிவண்ணன் இழந்தது மதுவில் தான். சூழிராஜன் இழந்தது மதுவில் தான். இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நடிகைகள் நீங்கள் சாவுத்திரிக்கு மது பழக்கம், சாவுத்திரியை இழந்தது மது பழக்கம் தான். அப்போ மதுவிலிருந்து மீள முடியாதவர்கள் முடங்கி போயிடுறாங்க. எஸ்எஸ்ஆர் எவ்வளோ பெரிய நடிகர். அவர் கடைசி காலத்தில் அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பு வருது. இந்த பாதிப்பில் மீண்டு வருவதற்கு முடியாமல் என்னவாகிறாரு? மது அடிமை ஆகிறாரு. அதுலேருந்து மீண்டு எவ்வளோ பெரிய லட்சிய நடிகர். இன்றைக்கி இருக்கிற
திமுகவுடைய அலுவலகம் அன்பகம் முதல் அவர் தான் வாங்கி கொடுத்தார். ஓ அன்பகம் வாங்கி கொடுத்ததே அவரு தான். இலட்சிய நடிகர், திமுகவில் ஒரு மிகப்பெரிய இடத்தை தொட வேண்டியவர். முழு போதையில் சினிமா வேண்டாம் ஒன்று வேண்டாம் போடணும். நீங்கள் அதுலேருந்து அவளால் மீட்டே எடுக்க முடியல. சிவாஜியுடைய மரணம் மது தான். ஆமாம். அப்போது இது போன்ற பழக்கங்கள்லேருந்து இவர்கள் மீளுவதற்கு அவர்களே முயற்சி பண்ணணும். அதை மீட்டெடுப்பதற்கு எந்த மருத்துவ உதவியாலோ எந்த மருத்துவமனைகளோ ஹோமோ செய்ய முடியாது. ஓகே சார். இந்த மாதிரி மது பழக்கம் இதில் வந்து போலீஸார் கைது செஞ்சாங்க அப்படின்னு வர்றது எல்லாமே ஒரு துணை நடிகை இல்லைனா வந்து அதிகப்படியான ஒரு மூத்த நடிகர்கள் இல்லைனா வந்து சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், இசை தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், அப்படி யாருமே சிக்க மாட்டாங்க சார். அப்படி யாரும் போகவே முடியாது. ஓகே. காவல்துறை அங்கே போகவே முடியாது. ஏன் போக முடியாதுன்னா பெரிய அதிகார மையத்தில் இருப்பாங்க, ஆளுங்கட்சி தலைமையோடு தொடர்பில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இப்போ நம்ம போலீஸை தெருவில் படுத்திருக்கிறோம். அதாவது கருணாநிதி தான் சொல்லுவார், ஆமாம், வசதி படைத்தவர்கள் மது வருந்தினால் அதுக்கு பேர் பார்ட்டி. ஏன்னா சிக்கன், மட்டன், ஜிஞ்சர் சிக்கன், கேலி சிக்கன், பஜ்ஜி எல்லாம் இருக்கும். அப்பொழுது ரோட்டில் போகிற மாதிரி குடியார ஊறுகாயை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு குவாட்டை அடித்து ரோட்டில் கத்திட்டு போனான்னா அவனுக்கு என்ன பேர்? குடிகாரன். இதுதான் இந்த உலகம். ஓகே. ஸோ அது சார்ந்துதான் இப்போ போயிட்டு இருக்கு, உலகம் இயங்குகிறது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். உலகத்தில் எதோ நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்னதான் நிகழ்ந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். மிக்க நன்றி, வணக்கம்.